வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் எக்ஸ்எம்ஆர் அஃபிஷியல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதிதாக தொடங்கப்பட்ட கேந்திரிய வித்யாலயா பள்ளி கிளாஸ் 1 முதல் 5 வரை அட்மிஷன் தற்சமயம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏழை எளிய மாணவர்கள் யார் தமிழ்நாட்டில் ஆர்டியில் அப்ளை பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, முக்கியமாக கோயம்புத்தூர் மற்றும் கோயம்புத்தூர் சுற்றுவட்ட பகுதியில் யார் வசித்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் தங்கள் குழந்தைகளை, அதாவது 1 முதல் 5 வகுப்பு வரை அட்மிஷன் கேந்திரிய வித்யாலயா ஒரு பள்ளி துவங்கி உள்ளது. அந்த பள்ளியில் அட்மிஷனை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் கேந்திரிய வித்யாலயா சங்கடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரும் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் தங்களுடைய குழந்தைகளை சென்ட்ரல் ஸ்கூலில் சேர்க்கணும், சிபிஎஸ்சி பேட்டர்னில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் மட்டும் இந்த பள்ளியை அணுகவும். அங்கே சீட்டு இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே மக்களே, நம்மளுடைய சேனலை புதிதாக யாராவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விரைவில் வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, 2019ஆம் ஆண்டு மத்திய அரசாங்கம் புதிதாக 50 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்குவதற்காக ஒரு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதற்கான சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு பள்ளி எக்ஸ்ட்ராவாக ஒரு பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது, சரிங்களா? அது எப்படின்னா, கிளாஸ் 1 முதல் 5 வகுப்பு வரை மட்டுமே உள்ள ஒரு ஸ்கூல். அது ஒரு பிஎஸ்எஃப் கேம்புக்குள்ளே தொடங்கியிருக்காங்க. அதன் அட்ரஸை நான் கொடுக்குறேன். அதனுடைய நோட்டிஃபிகேஷனையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இதில் ஒவ்வொரு கிளாஸில் ஒரு செக்ஷன் தான் இருக்கும். அதாவது இதில் எத்தனை சீட்ஸ் இருக்குன்னு நமக்கே தெரிய வரலை. ஸோ நீங்கள் நேரடியாக போய் பார்த்தால் மட்டுமே தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதி, பொள்ளாச்சி இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் யாராவது போன தடவை அப்ளை பண்ணி கிடைக்கல அப்படி உள்ளவர்கள் மற்றும் அதாவது அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு, சரிங்களா? ஸோ அவர்களும் தங்கள் குழந்தைகளை சேர்க்கணும்னு, அந்த சென்ட்ரல் ஸ்கூலில் சேர்க்கணுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஸ்கூலுக்கு நேரடியாக போய் கேளுங்க. சீட்டு இருக்கா இல்லையான்னு கேளுங்க. ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். அட்மிஷனும் நடைபெற்றுவிடும், சரிங்களா? அப்படி கிடச்சிருச்சுன்னா ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் உங்கள் குழந்தைய சேர்க்கிறதுக்கு ஒரு சான்ஸாகவும் அமைஞ்சிருக்கும். படிக்கவும் முடியும் உங்கள் குழந்தை. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் குழந்தைய அந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சேர்த்துக்கோங்க, சரிங்களா? நீங்கள் எக்கச்சக்கமான பணங்களை செலவு பண்ணி ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறத விட கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் நீங்கள் சேர்க்கறது எவ்வளவோ மேல், சரிங்களா? கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் படிப்பு எந்த அளவிலும் மற்ற மாநிலத்திலேயோ மற்ற ப்ரைவேட் ஸ்கூலை விட நல்லா தான் இருக்குது என்னை பொறுத்தவரை, சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த சான்ஸை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் போய் சேர்த்துக்கொள்ளலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன் என்று வந்ததுன்னா 19/5/2025 அன்று வந்திருக்கு. கேந்திரிய வித்யாலயா சங்கடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் ஆரம்பித்த 30 நாட்குள் அதனுடைய அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த குழந்தையில கூட இந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துடலாம் நீங்கள், சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைக்கு டிசி வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே சீட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டிசி வாங்குங்க, சரிங்களா? இதனுடைய நோட்டிஃபிகேஷனை இந்த பேஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள் மக்களே. இதுதான் நோட்டிஃபிகேஷனில் பாருங்கள், இதான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த 2025-26 கல்வியாண்டில் இப்போ புதுசாக தொடங்கப்பட்ட இந்த பள்ளியின் டீட்டெயில் தான் இது. இது எங்கே தொடங்கியிருக்காங்கன்னா, கேந்திரிய வித்யாலயா பிஎஸ்எஃப் கேம்ப்பு கிட்டம்பாளையம், பிஎஸ்எஃப் கேம்ப்பு கோயம்புத்தூர், சரிங்களா? இந்த அட்ரஸ் தான். இதில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கூலு கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கூலில் போய்ட்டு நேரடியாக பண்ணணும், சரிங்களா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த எபவ் கேந்திரிய வித்யாலயா வில் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் ஃப்ரம் கிளாஸ் 1 to 5. அதாவது 1ஆவதுலேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இதில் அட்மிஷன் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் செக்ஷன் ஃபார் ஈச் கிளாஸ், அதாவது ஒரு செக்ஷன் தான் இருக்கும் இந்த சமயத்தில், இந்த தடவை, சரிங்களா? ஃப்ரம் த அகாடமிக் இயர் 2025-26, சரிங்களா? இதுதான் கொடுத்துருக்காங்க.
அடுத்து நார்மலாக மேலே போக செக்ஷன்ஸ்லாம் கூட சான்சஸ் உண்டு அடுத்த வருஷம்லாம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ஆஃப்லைனில் தான் நடக்கும். அதனால் தேவையான டாக்குமெண்ட்ஸை எல்லாத்தையும் கையோடு எடுத்துகிட்டு போயிருங்க. சரிங்களா? போய் நீ அட்மிஷனை போட்டுக்கலாம். அப்புறம் அட்மிஷன் ப்ராசஸ் மேபி கம்ப்ளீட்டட் வித்தின் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் திஸ் ஆர்டர். இந்த ஆர்டர் வந்ததிலிருந்து 30 நாட்களுக்குள் உங்கள் அட்மிஷன் முடிந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சரிங்களா? அதாவது இந்த அட்மிஷன் வந்து அட்மிஷன் ஆர்டர் வந்து எத்தனாம் தேதி இருந்துச்சு? இந்த நோட்டிஃபிகேஷனு 19ஆம் தேதி வந்திருக்கு. சரிங்களா? இந்த 19ஆம் தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் உங்களுக்கு அட்மிஷன் நடைபெறணும். ஸோ அதனால் காலம் தாழ்த்தாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் குழந்தைக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு. இதுலேயும் இந்த அட்மிஷன் ப்ராசஸ்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்வீஸ் கேட்டகரி பார்ப்பாங்க, நார்மல் கேட்டகரி 5 இதெல்லாம் நார்மல் பீப்புள் எல்லாருமே இதில் ட்ரை பண்ணலாம். யார் போயிட்டு அட்மிஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அப்படி சீட் இருக்க உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு. இந்த ஸ்கூலில் உங்கள் குழந்தைக்கு அட்மிஷன் செய்யணும்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன். கிளாஸ் 1 முதல் 5 உள்ளதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் 1க்கு நான் சொல்லிடுறேன். அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு இருக்கணும், பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஒரு குழந்தையுடைய ஃபோட்டோ இருக்கணும். அதோட அந்த குழந்தைக்கு குழந்தை இல்லை, தாய் தகப்பன் அவர் இருவர்களில் யாராவது ஒருவரில் அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும். அதாவது கோயம்புத்தூர் பகுதியில் பக்கத்தில் அருகில் உள்ளவர்களோ அதற்கான அட்ரஸ் ப்ரூஃபை வச்சுருக்கணும் நீங்கள். சரிங்களா? ஸோ இது மெயின். அதற்கு அடுத்து சாதி சான்றிதழ் கேட்பாங்க. அதாவது SC ST பிரிவினராக இருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக தமிழ்நாட்டில் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் ஓகே. அதை விட்டு மற்றபடி BC MBC DNC அந்த கேட்டகரியில் உள்ளவங்க இருந்தீங்கன்னா அவர்கள் OBC சர்டிஃபிகேட் கொண்டு போக வேண்டும். இதில் OBC நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் யாராவது வச்சுருந்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த OBC கேட்டகரியோட அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்து யார்கிட்ட ஜாதி சான்றிதழ் இல்லை, அதாவது OC கேட்டகரி ஜெனரல் கேட்டகரியிலையும் வருவாங்க. இதை தவிர்த்து மற்றவர்கள் வந்து ஜெனரல் கேட்டகரியிலையும் வருவாங்க. ஏன்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ஒதுக்கப்படும் சீட்டு. சரிங்களா? ஸோ அதற்காக இவ்வளோ டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறணும் நீங்கள். சரிங்களா? இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும். இது வந்து கிளாஸ் 1க்கு. அடுத்து வந்து கிளாஸ் 2க்கு என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் குழந்தையுடைய TC கேட்பாங்க. சரிங்களா? அதை வந்து TC வந்து டக்குன்னு வாங்கிடாதீங்க. உங்கள் ஸ்கூலில் போயிட்டு ஃபஸ்ட்டு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகணுன்னு அப்புறம் போயிட்டு உங்கள் TCயை வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா குழந்தைக்கு ஒரு எமிஸ் நம்பர், அதாவது குழந்தைக்கு ஒரு பேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்குது, அதாவது பெர்மனெண்ட் எஜுகேஷன் நம்பர் சொல்லிட்டு அந்த நம்பர் இருந்தால் கூட போதும். அதை கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்களால் புட்டப் பண்ண முடியல, அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம். சார் 1 வாரத்தில் தர்றேன், 2 வாரத்தில் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கலாம். அதன்படி அவங்களும் சம்மதம் அளிப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் அதற்கு பிறகு கூட நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சொல்கிறேன், யாரும் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு வெயிட் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சேர்க்கணும்னு விரும்புனீங்கன்னா இந்த சான்ஸை பயன்படுத்தி உங்கள் குழந்தைகளை கோயம்புத்தூரில் உள்ள KV ஸ்கூலில் அந்த பர்டிகுலர் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்கூலில் போயிட்டு அட்மிஷனை பெற்றுக்கொள்ளவும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பெற்றோர்கள் போன வருஷம் இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்க, ஸோ கிடைக்காமல் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஒரு சான்ஸ், மறுபடியும் ஒரு சான்ஸு. கோயம்புத்தூரில் வேலை பார்க்குற நீங்களாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூரில் நீங்கள் வசிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைக்கு CBSE ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கூலை பயன்பெற்று கொள்ளுங்கள். அதாவது அட்மிஷன் எடுத்து இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கம்மி. நீங்கள் மற்ற ப்ரைவேட் ஸ்கூலை கம்பேரிசன் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மி. இந்த ஸ்கூலில் ஃபீஸ் என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு குழந்தைக்கு நார்மலாக 1200 1500 வரை தான். இது எப்போனா ஒரு 3 மாதத்திற்கு ஒரு முறை கட்ட வேண்டிய ஃபீஸாக இருக்கும். அட்மிஷனுக்கு வெறும் 25 ரூபாய் மட்டுமே கட்டப்பட வேண்டும். சரிங்களா? இவ்வளோ தான் அமௌண்ட்டு. ஒரு வருஷத்துக்கு 4 தடவை தான் கட்ட போகிறீங்க. சரிங்களா? அதுவும் நீங்கள் பிச்செல்லாம் கட்ட தேவையில்லை. அவங்க கொடுக்குற டயத்தில் கொடுத்துருவாங்க. 15 நாள் டைம் கொடுத்துருவாங்க. அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் கட்ட வேண்டி வரும். 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்திற்கு 3 மாதத்திற்கு ஒரு முறை.
சரிங்களா. 3 மாதத்திற்கு ஒரு முறை நீ கட்ட வேண்டியது இருக்கும். 4 குவார்ட்டர் இருக்கும். இப்போ ஒரு குவார்ட்டர் முடிஞ்சிருக்கும். இந்த வருஷம் அட்மிஷன் போடுறவங்களுக்கு வந்து 3 குவார்ட்டரில் தான் நீ கட்ட வேண்டியது வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி புக்ஸு, குழந்தையுடைய குழந்தையுடைய திங்ஸு, யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் தான் வாங்கணும். கவர்மெண்ட் தரப்புலேருந்து எந்த விதமான இது கிடைக்காது. சரிங்களா. உங்களுக்கு வந்து ஃபீஸு இவ்வளோ தான் கட்ட போகிறீங்க. இதுக்கு மேலே எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இல்லை. இதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ், எல்லா சார்ஜும், கம்ப்யூட்டர் சார்ஜு, லைப்ரரி சார்ஜ் எல்லாமே இன்க்ளூடட். சரிங்களா. சூப்பரான இடத்துல உங்களுக்கு அட்மிஷன் பண்ணுறதுக்கான சான்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் குழந்தையுடைய அட்மிஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா. நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. கமெண்ட் பண்ணுங்கள். புதிதாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்களே, இது போன்ற புதிய தகவலை மீண்டும் அளிக்கிறேன் உங்களுக்கு. அதுவரை என்னுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.